என்னுடைய படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எனக்கும் மத்திய திரைப்பட தணிக்கை குழுல உறுப்பினராக இருக்கவங்களுக்கும் கொலை மிரட்டலானது விடுக்கப்படுது. இதனால தான் என்னுடைய படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எக்ஸ் வலைதளத்தில் கங்கனா ரணாவத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எதனால கங்கனா ரணாவத்தினுடைய படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இதை சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கங்கனா ரணாவத் இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் எமர்ஜென்சி. இந்த படத்தில் கங்கனா ரணாவத்தினுடைய கேரக்டரானது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டராக பார்க்கப்படுது. படத்தில் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இந்த ஒரு கேரக்டரை தவிர்த்து எதுவுமே இல்லை. தவிர்க்க முடியாத மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருந்த இந்திரா காந்தியினுடைய கேரக்டரை தான் கங்கனா ரணாவத் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேர் சொல்லும் போதே தெரியும், எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு பீரியடை அடிப்படையாக வச்சு தான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த படத்துக்கு தான் பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. இந்த படம் இப்போ செப்டம்பர் 6ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லருக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, கங்கனா ரணாவத்தினுடைய ஆக்டிங் அண்ட் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது ரசிகர்கள் மத்தியில் அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தியினுடைய சாயல் வெளித்தோற்றம் எப்படி இருக்குமோ அதே போல் கங்கனா ரணாவத்தினுடைய ட்ரெஸ்ஸிங், ஹேர் ஸ்டைல் இதெல்லாமே இருந்துச்சு. ஆக்டிங்கும் இந்திரா காந்தியினுடைய பழைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் இந்திரா காந்தியினுடைய மேனரிசம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கங்கனா ரணாவத் இந்த படத்துல அவங்களுடைய சாயலை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விமர்சனங்கள் கங்கனா ரணாவத்தினுடைய ஆக்டிங்க்கு இந்த ட்ரெய்லர் மூலமா கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். இது இந்த படத்தினுடைய பிளஸ் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் இந்த படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு பார்க்க போனா நிறையவே இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்துக்கு நிறைய தரப்பில இருந்து எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிரோமணி அகாலிதளம் கட்சி இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பொய்யான தகவல்கள் பரப்பப்படும், சீக்கியர்களுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலை எல்லோரிடமும் எழும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வகுப்புவாத பிரச்சனை நிலவும் இந்த படத்தினால, அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல சீக்கிய அமைப்புகளும் இந்த படத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்சார் போர்டுக்கும் சரி, மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்துக்கும் இவங்க மிரட்டல் விடுத்ததா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதை கங்கனா ரணாவத் அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. பாஜகவிலையும் இருந்து சில எதிர்ப்புகள் இந்த படத்துக்கு கிளம்பியிருக்கு அப்படின்னு சில தகவல்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியாகிட்டு இருந்துச்சு. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கங்கனா ரணாவத் அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னுடைய படத்துக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு, எல்லாமே பாசிட்டிவாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் என்னோட படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கொலை மிரட்டல் விடுத்ததுனால தான் என்னுடைய படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக இருந்தது, இப்போ நெகட்டிவாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கனா ரணாவத்துமே சொல்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு அமளியானது ஏற்பட்டுச்சு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சின்ற வார்த்தை அங்கே முன்மொழியப்பட்டுச்சு. ஸோ எமர்ஜென்சி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? 1975 நடந்த ஒரு விஷயத்தை திரும்ப எதுக்கு நீங்கள் கொண்டு இதை எதுக்கு கருப்பு தினமாக அனுசரிக்கப்படணும் அப்படின்னெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்லுவீங்க? இப்போ எப்பயோ நடந்ததை இப்போ நீங்கள் திரும்ப கொண்டு வர்றதெல்லாம் இது ஒரு வெறுப்பு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில் இருந்து நிறைய கண்டனங்கள் எல்லாம் எழும்புச்சு. இந்தியா முழுக்க இது அந்த வாரம் முழுக்க ஒரு பெரும் விவாத பொருளாகவே இந்த எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயம் மாறுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ எமர்ஜென்சி அப்படின்ற விஷயம் இந்தியாவில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினது. திரும்ப அதை ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே அப்போ கிளம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ திரும்ப இந்த எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது எப்படி அணுகப்படும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இதில் இருந்து நம்மளுக்கு எழுது. இந்த படத்தில் இந்திரா காந்தியினுடைய படுகொலை, ஜர்னல் சிங் பிரந்தின்வாலே, பஞ்சாப் கலவரம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பில் இருந்து சொல்கிறாங்க. அதுக்கு கங்கனா ரணாவத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இன்சிடெண்ட்டை மையமாக கொண்டு எடுக்கப்படுற இந்த படத்தில் இந்திரா காந்தியினுடைய படுகொலையில் இருந்து சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ என்னதான் இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட இருக்கு, இந்த விஷயத்துல நாங்கள் ஏன் எடுக்கணும்,
பண்ணணும், அப்ப இதெல்லாம் எடுத்துட்டா காட்சிப்படுத்துறதுக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு கங்கனா ரணாவத் ஒரு கேள்வியும் வச்சிருக்காங்க. கங்கனா ரணாவத் ஒரு நடிகையா இருந்து மட்டும் இந்த படத்துல இந்திரா காந்தியினுடைய ரோல் அவங்க பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரும் பேசு பொருளா மாறி இருக்காது. ஆனா கங்கனா ரணாவத் இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்றது முற்றிலும் வேறுபட்ட ஒரு பொசிஷனா இருக்கு. அவங்க இந்த படத்துடைய டைரக்டர், ஆக்டர் அப்படின்றதையெல்லாம் தாண்டி அவங்க இப்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற மண்டி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. ஸோ அவங்க பிஜேபியினுடைய எம்பியா இருக்கும்போது காங்கிரசினுடைய தலைவர் கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து நடிச்சது அப்படின்றது ஒரு அரசியல் குறியீடா பார்க்கப்படுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்களால சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய நடிகைகள் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது எல்லாருமே வந்து பிஜேபியில வந்து மேக்சிமம் நடிகைகள் எல்லாம் பிஜேபியில வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்களால ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுது. அதே மாதிரி நடிகைகளால இந்த மாதிரி பிஜேபிக்கு ஒரு பிரச்சனையும் எழுது அப்படின்னும் ஒரு கருத்து வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி சுரேஷ் கோபி, அதாவது மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு வந்து ஆக்டிங்கா அரசியலா அப்படின்னு கேட்டால் நான் ஆக்டிங்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது கேரள பிஜேபியில் ஒரு அதிருப்தியை நிலவுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இதே கங்கனா ரணாவத் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விவசாயிகள் பற்றி ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கருத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க, பிஜேபி தலைமையில இருந்து. அதே மாதிரி கங்கனா ரணாவத் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. கங்கனா ரணாவத்தினுடைய இந்த கருத்துக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனப்பாகவே அவங்களுடைய அதிருப்தியை அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் இந்த படத்தை பார்த்திருக்காரு. அப்போ வந்து இந்த படம் வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கங்கனா ரணாவத் கிட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு கங்கனா ரணாவத் வந்து வீட்டில் உட்கார்ந்து டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்குறவங்களுக்கு என்னுடைய படம் எப்படி புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ரெண்டு கோணங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உண்மையாகவே கங்கனா ரணாவத்துடைய இந்த படத்தை வந்து ராகுல் காந்தி வரவேற்றாரா, அப்படி இல்லைனா அவர் வந்து ஒரு கிண்டல் துணியில் அதை வந்து சொல்லியிருக்காரா அப்படின்னு ஒரு ரெண்டு கேள்வி இதில் இருந்து நம்மளுக்கு எழுப்புது. அது மட்டும் இல்லாமல் விஸ்வரூபம் படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையானது நிலவுச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து வந்து நிலவுச்சு. இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய வந்து இந்த படத்துக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்க. அதனால விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீனிங்கை எந்தெந்த அமைப்பினர்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்கிரீனிங்கை வந்து பிஃபோரா போட்டு காமிச்சாங்க. ஸோ அவங்க வந்து இதில் இஸ்லாமியர்கள் பற்றிய ஒரு தவறான கருத்து இல்லை அப்படின்னு சம்மதிச்ச பிறகு இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் எந்தெந்த அமைப்பினர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பிஃபோர் ஸ்கிரீனிங் பண்ணுறதுக்கு ஏதாவது சட்டத்தில் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு இந்த படத்தில் பார்ப்பாங்களா, ஏன்னா எதிர்ப்புகளை வந்து சமாளிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அப்படின்ற ஒரு கேள்வியும் இதில் வந்து நம்மளுக்கு எழுது. அதே போல் ஒரு டாக்குமெண்ட்ரியை வச்சுட்டு, அதாவது இந்த படம் வந்து எப்படி எடுக்கப்பட்டிருக்கு, பொலிட்டிக்கல் பயாஸ்டாக எடுக்கப்பட்டிருக்கா இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இதில் வந்து எழும்புது. ஏன்னா கங்கனா ரணாவத் பிஜேபியினுடைய எம்பியாக இருக்காங்க. அவங்க எடுத்திருக்கிறது காங்கிரசினுடைய பெருந்தலைவர் இந்திரா காந்தி அவர்களை பற்றி. ஸோ இந்திரா காந்திக்கு எதிர்ப்பாக அவங்களுடைய கேரக்டரை இவங்க வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா என்ன நடந்துச்சோ அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக இவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இதிலிருந்து எழும்புது. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு ட்ரெய்லரை வச்சு எதுவுமே சொல்ல முடியாது. படத்தினுடைய கதைக்களம் எப்படி அமைஞ்சிருக்கு, படத்தில் அவங்களுடைய ஆக்டிங் எதை பிரதிபலிச்சிருக்கு அப்படின்றத வச்சு தான் மொத்தத்தையும் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களும் சரி, சினிமா விமர்சகர்களும் சரி கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க.